Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் என்னது, அதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷனா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்க போறேன். மறக்காம அதை வந்து பாத்துக்கோங்க. சரி, இப்போ என்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்கலாம். நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பம் ஸ்டுடியோ தமிழ் ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து நமக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அக்கா இந்த மாதிரி யூடியூப்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளோட ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிக்டாக் மாதிரி இருக்கு, இதை பத்தி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நானுமே அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இது வந்து ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கு, நமக்கு ஒரு வீடியோவா இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த தம்பி உடனே இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவா நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு மியூசிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க சேனலுக்கு நீங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அந்த நேம் போட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பார்ல வந்து சர்ச் பண்றாங்க. பண்ணும்போது லோகோவோட நமக்கு கீழே வருது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் பேனர் வந்து இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேனருக்கும் நம்ம ஒரு ட்ரெய்லர் வீடியோ செட் பண்ணியிருப்போம்ல அதுக்கும் இடையில தான் இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சேனல் லோகோ இருக்கும், நம்ம சேனல் பேர் கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குள்ள இடம் இருக்கும், ஜாயின் பட்டன் இருந்துன்னா அதுவுமே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம எத்தனை வீடியோ வந்து போட்டிருக்கோம், நம்ம வந்து என்னைக்கு வந்து யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்மளோட ஹோம் பேஜ் வந்து ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம சேனலை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்த உடனே நல்லா புரியுறது மாதிரி ரொம்ப கிளியரான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, உங்களோட சேனலுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்துக்குள்ளாடி போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பார்ப்போம். இது வந்து எதுக்காக நான் இந்த வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஏற்கனவே எங்கிட்ட வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் எல்லாம் எனக்கு மெயில் சென்ட் பண்ணி அக்கா நீங்கள் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, ஒரு சில வீடியோஸில் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் கொடுக்குறீங்க, ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுங்க, நாங்கள் எவ்வளோ ரூபாய் தரணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% 100% வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்ம சில வீடியோக்கள் வந்து போடும்போது அதில் வந்து நம்ம ஒரு சில சேனல்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வரும். அப்டேட் வந்து வரும்போது எல்லாருமே நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எல்லாரும் இந்த தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்க அது வீடியோவை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குக்கா, நீங்கள் வந்து வீடியோவை போடுங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை அவங்க அனுப்பி கொடுத்த அந்த வீடியோவை யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு நான் ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் அவங்க சேனலோட பேரை வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க லிங்குமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறோமே தவிர மற்றபடி பெய்டு ப்ரொமோஷன் வந்து கிடையாது. நான் வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து பெய்டு ப்ரொமோஷன் வந்து பண்ணுவேன். அதில் நம்ம சேனல்ஸ் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.